பட் உங்களுக்கு ரொம்பவும் சேலஞ்சாக இருந்த ஒரு சீன்னா எது இந்த படத்தில்? அந்த டோல்கேட் பிளாஸ்ட். டோல்கேட் தான். டோல்கேட் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் ஹார்பரில் ஃபைட் சீன். ஏன்னா இது சேலஞ்சுன்றது எப்படி எடுத்துக்கிறது நாம? ஹீரோ வந்து ஹெட்டு கட் பண்ணிட்டு ஐஸ் பாக்ஸில் கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு 4 பேர் அடிக்கிறாருல, அந்த ஃபைட் வேறு ஸ்டைலில் இருக்கும். டப்பு 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 ஃபாஸ்ட் அடிக்கிற வேறு ஸ்டைலில் இருக்கும். அது என்ன ஸ்டைல்னா, சிண்டிகேட்லேருந்து ஆளுங்க ஓவர் கம் பண்ணுவாங்க. அப்போ உட்காந்துட்டு இருப்பார் ஹீரோ. ஆமாம். அப்போ மேடம் வரும்போது சக் சக்குன்னு வச்சுட்டு அது கன்னில் லோட் பண்ணுவார்ல, அந்த ஸ்பீடில் இருக்கணும். அந்த ஐஸ் பாக்ஸ் விட்டது ஃபைட் சீன் அந்த மூடு. அந்த மூடுக்கு அப்புறம் மாலதியை பார்க்குறாங்க. மாலதி பார்க்குறப்ப போகிறார்ல, போகும்போது ஒருத்தர் அப்படி தாண்டி போவான். அப்போ வந்து கேமரா வந்து பேன் ஆகிட்டு கழுத கட்டுன்னு ஓடிச்சு வந்து கட்டுன்னு ஓடிச்சு. அப்படி வந்து கீழே பார்ப்பார், வந்துட்டு அடிப்பார், ட்ரம் ரோல் ஆகும், எதுவுமே பண்ணாது, அப்படி பாவம் வந்து நிற்பார். ஸோ இந்த மூடு வந்து திருப்பி வந்து ஆடியன்ஸ் திருப்பி எங்கே பில்டப் பண்ணுறோன்னா, அந்த செல்ஃப் ஃபைட் இருக்குல்ல, அது செல்ஃப் ஃபைட் மேனரிசம் கொண்டு வரும், போன் பிரேக்கிங். அப்போ ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தூக்குறோம், ஆக்ஷனில் தூக்குனதுக்கப்புறம் விஜித் சார் வராரு. அதுக்கப்புறம் பில்டப் பண்ண, யோ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு வந்து கன் எடுத்துட்டு ஃபேஸ். இது எல்லாமே டேரக்டரோட ஃபுல்லாக டேரக்டரோட மூடு தான்.